பிரதமர் வந்து 7 கோரிக்கைகளை வச்சிருக்காரு. 7 வேண்டுகோள் வச்சிருக்காரு. தங்கத்தை மட்டும் சொல்லல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாரு. வீட்டுல இருந்தே வேலை செய்யுங்க, ஆபீஸுக்கு போகாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் நடத்துங்கன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சமையல் எண்ணெயை குறைங்கன்னு சொல்றாரு. வெளிநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்றாரு. இந்தியா பொருட்களை மட்டும் வாங்குன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னு அவர் சொல்லல. இந்த மாதிரி கடுமையான ஒரு யோசனைகளை வந்து வேற எந்த நாட்டிலையும் சொல்லல. இப்படி சொல்றாருன்னா இந்தியாவோட பொருளாதாரத்துல ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா? அது ஏதாவது சொல்லணும். கச்சா எண்ணெய் ஹொர்முஸ் ஸ்ட்ரெய்ட் மூலியா வரலன்றது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. நான் இல்லைன்னு சொல்ல. அந்த பிரச்சனைக்கு இப்படி சொல்றாரா? இல்ல நம்மளுடைய பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்கா? அதை விளக்காம 7 கோரிக்கைகளை வைக்கிறது வந்து எனக்கு புரியாத புதிரா இருக்கு. அதனாலதான் பாராளுமன்றத்தை கூட்டணும். இல்லாட்டி இவர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எதற்காக இந்த கோரிக்கைகளை வைக்கிறாரு, இந்த அட்வைசரி ஏன் கொடுக்குறாரு அவர் சொல்லணும். இந்த மாதிரி அட்வைசரியை வேற எந்த நாட்டிலையும் கொடுக்கலையே. வேற எந்த நாட்டிலயும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதனால எவ்வளவு பொருளாதார பாதிப்பு வரும்? எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆபீஸ்க்கே போகாட்டி எவ்வளவு பொருளாதார பாதிப்பு வரும்? அந்த ஆபீஸை சுத்தி இருக்கிற கடையெல்லாம் என்ன வருது? இவர் சொல்றத பார்த்தா யாரும் சினிமா தியேட்டருக்கு போகாதீங்க, யாரும் வெளியே போய் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு என்ன ஆகுது? சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு என்ன ஆகுது? பொருளாதார பாதிப்பு. இவர் சொல்றதெல்லாம் அமல்படுத்தணும்னா லாக்டவுன்ல பொருளாதாரம் பாதிச்சதா இல்லையா? அந்த மாதிரி இல்ல பாதிக்கும்ல. அதற்கு என்ன வழி சொல்றாரு? அதனால இவர் சொல்றது வந்து ஒரு ஒரு யோசனை. இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன் பண்ணுங்கன்றத அவர் விளக்கி சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் தெளிவா தெரிஞ்சுங்க, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ஆகவில்லை. அதனால இவர் என்ன பண்றாரு சொல்றது எல்லாமே மர்மமா இருக்கு. வெளிப்படைத்தன்மை இல்லாம இந்த அரசாங்கம் செயல்படும்.